டியூஸ்டே ஸ்பெஷல் vlog பாத்துறலாம் வாங்க. இது வெயில் காலமா மழை காலமா? சாயங்காலம் ஆனாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மாமா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக போறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு சாம்பார் சாதம்னாலே பிடிக்காது, அதனால அதை செய்யவே மாட்டேன். இன்னைக்கு அவர் வெளியே போறதுனால நம்ம மட்டும் தானே இன்னைக்கு சாம்பார் சாதமே செஞ்சிடலான்னு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட்னு எல்லா காய்கறியும் போட்டு சின்ன குக்கர்ல செய்யலான்னு ட்ரை பண்ணேன். எது செஞ்சாலும் கொஞ்சமா அளவா செய்யணும்னு நானும் ட்ரை பண்றேன். ஆனா என் கைக்கு அது வரவே மாட்டேங்குது. சாம்பார் சாதத்துக்கு அரிசி போடுறதுக்கு பதில் மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அதை போட்டு செய்யலாம் தான் ட்ரை பண்ணேன். கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வதங்கினதும் காய்கறி எல்லாம் போட்டு அதையும் லைட்டா வதக்கிட்டேன். எனக்கும் சிஸ்டருக்கும் மட்டும் தான், அதனால சின்ன கிளாஸ்ல கொஞ்சமா பருப்பு எடுத்துக்கிட்டேன். பருப்பும் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் சாப்பாடையும் அதுலயே எடுத்து போடுறேன். குக்கரே ரொம்பிடுச்சு. இது அப்படியே விசில் போட்டு இந்த குக்கர் வெடிச்சிருமோன்ற அளவுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால டக்குன்னு பெரிய குக்கர்ல மாத்திட்டேன். ஒரு கிண்ணம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன், 1.5 கிண்ணம் தண்ணியும் ஊத்திக்கிட்டேன். அளவு கரெக்டா இருந்துச்சு. திடீர்னு என் புருஷன் நான் எங்கேயும் போகலமான பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் செஞ்ச சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு.